கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபை, இந்த ஓய்வு நாள்ல நம்ம ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம். இது தேவன் தந்த கிருபை. ஆமென். பாருங்க, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த ஆண்டையும் நம்ம புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். புதிய காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் ஓய்வு நாளுக்காக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் பேசும் வார்த்தைக்காக. ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான தருணத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஏசப்பா, நீர் என்ன பேச சித்தமானீரோ எல்லா வார்த்தைகளும் பேசி ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஆவியானவர் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிற நீங்க உங்க கையில கண்டிப்பா இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்துக்காக நம்ம எவ்வளவா ஜெபிக்கிறோம். நிறைய பேர் என்ன ஆகி போச்சுன்னா, வாக்குத்தத்தம் 1 மாசம் 2 மாசம் அந்த கையில இருக்கும். அதுக்கப்புறம் அது பைபிளை வச்சுட்டு நம்ம அதை மறந்துடுவோம். இல்லைன்னா சிலதை அந்த வாக்குத்தத்தங்கள் என்னன்னே தெரியாம போயிடும். தேவன் வாக்கு கொடுத்தா அவர் நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நாம அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நாம ஜெபிக்கணும், காத்திருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது நிச்சயமா இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாங்க, நம்ம தேவ பிரசன்னத்துக்கு நேராக நம்ம கடந்து போலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகளாயிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் சொல்லுது, நீங்க அசதியா இராதீங்க. எதுக்கு அசதியா இருக்கக்கூடாது? இந்த ஆண்டின் துவக்கத்துல ஆண்டவர் இந்த மாதத்துல பேசுகிறார். நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் உள்ள காரியம் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்திருங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் அவர் வாக்குகளை நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பொறுமையா காத்திருந்து நீடிய பொறுமையோடு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 12:1 வசனம் சொல்லுது, திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிறது. அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். எல்லோருக்கும் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். அப்படின்னா இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பாருங்க, வேதாகமத்தில் ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை ஆபிரகாமுக்கு அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நாம் வாசிப்போம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பொறுமையோடு அவர் காத்திருந்தார். என் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று அந்த காரியத்தை குறித்து அவன் நிதானமாய் அந்த இடத்துல காணப்பட்டான். அதான் வசனம் சொல்லுகிறது, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பொறுமையோடு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த வார்த்தைகள் நமக்குரியதாய் கர்த்தர் இந்த காலை வேளையில பேசுகிறார். உங்களுக்கும் கர்த்தர் வாக்குகளை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் பொறுமையோடு காத்திருங்க. ஆமென். அவர் நிச்சயமாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்து அவர் பொய்யுரையா தேவன் என்று சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வசனத்தை வாசிக்கிறோம். தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, நமக்காக அவர் நித்திய ஜீவனை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பொய்யுரையாத தேவன். மனுஷன் பொய் சொல்லுவான், ஆனா தேவன் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டார். உங்க கையில இருக்கிற ப்ராமிஸ், உங்க கையில இருக்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த காரியங்கள் அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் பொய்யுரைக்கிறவர்களை நீங்கள் பார்த்திருப்பீங்க. எத்தனையோ மனிதர்கள் வார்த்தைகளை கொடுத்து செய்யாமல் போனதை பார்த்திருப்பீங்க. ஆனா தேவனோ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும்
அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் உங்கள் மீது கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். தம் பிள்ளைகளுக்கு ஜீவன் தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர், ஜீவனை தந்த தேவன் அவர். ஆமென். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம், ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறாரே, இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறாரே. இந்த தேவன் இனிவரும் காலங்களில் உங்களுக்கு இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது அவரை குறித்து, அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் நான் சொன்னேன். நீங்க நிர்மூலமாகாம ஜீவனை பெற்று இந்நாள் வரைக்கும் இருக்கிறீர்கள். இந்நாள் வரைக்கும் உங்க குடும்பம் இருக்கிறது, இந்நாள் வரைக்கும் உங்களுடைய அழைப்பு இருக்கிறது. நீங்கள் ஊழியத்தில் நிற்கிறீர்கள், வேலையில நிற்கிறீர்கள், உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள்னா அது தேவன் உங்களை நிர்மூலமாக்காமல் காத்து நடத்தினாரே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ மரணங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா. சோ சட்டு சட்டுன்னு பார்க்கும்போது இளம் வயதிலிருந்து முதியோர் வரைக்கும் எல்லோருக்குள்ளும் திடீர்னு பார்த்தா ஒரு மரணங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆனா அந்த மரணங்களுக்கு மத்தியில ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அந்த ஜீவனை கொடுத்த தேவன் அல்லவா இந்நாள் வரைக்கும் உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏன் ஜீவனை கொடுத்தார், ஆண்டவர் ஏன் நடத்தி இருக்கிறார், ஏன் ஆண்டவர் நிர்மூலமாக்கலனா உங்கள் மீது அவர் அன்புள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆமென். வசனத்துல வாசிக்கிறோம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் நம்மை குறித்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார், நம்மோடு கூட செயல்பட வேண்டும் என்று அவர் இந்த ஆண்டு விரும்புகிறார். ஆமென். இந்த ஆண்டு உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் பொய்யுரையா தேவன், என் தேவனாகிய கர்த்தர் மாறாதவர். எத்தனையோ மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், எல்லா சூழ்நிலை மாறுகிறார்கள். இந்த வாழ்க்கையின் துவக்கத்தில் இருந்தவர்கள் இந்நாள் வரைக்கும் நம்மளோடு கூட தொடர்ந்து பயணிப்பதில்லை. நமக்கு வாக்கு கொடுத்தவங்க, நான் கூடவே இருப்பேன் வாக்கு கொடுத்தவங்க இந்நாள் வரைக்கும் நம்மளோடு கூட பயணிக்கிறதில்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது, மனிதர்களுடைய வார்த்தைகள் பொய்யாய் போயிருக்கிறது, எல்லாம் காணல் நீர் போய் காணப்பட்டிருக்கிறது. ஆனா என் தேவனாகிய கர்த்தரோ, அவர் என்றைக்கு வாக்கு கொடுத்தாரோ அந்த தேவன் இந்நாள் வரைக்கும் நடத்திருக்கிறார். ஆமென். அடியனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். 16 வயதுல கர்த்தர் தெரிந்து கொண்டார், இந்நாள் வரைக்கும் கர்த்தர் அவருடைய கிருபையினால என்னை கைவிடாமல் ஆண்டவர் நடத்தி வந்தார். எத்தனையோ பேர் என்னுடைய வாழ்க்கையில வந்தார்கள், கடந்தார்கள், போனார்கள், வாக்குகளை கொடுத்தார்கள், ஏமாற்றினார்கள், எல்லாம் கடந்து போயிற்று. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் என்னை அழைக்கும் பொழுது, நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயர் சொல்லி என்னுடையவள் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை பற்றி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, உன் ஆதியில கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு ரட்சிப்பு கொடுத்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், இந்த வருடம் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். இது எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறவர், மாறாதவர், பொய்யுரையாதவர், உன்மீது அன்புள்ளவர் அவர் இங்கே இருக்கிறார். ஆமென். இப்பேற்பட்ட தேவனை நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஆமென். ஆபிரகாம் சந்தேகப்படல, தேவன் அழைத்த அழைப்ப அவர் கொஞ்சம் கூட சந்தேகப்படல. அவர் நிதானமாய் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான், என்ன கர்த்தர் நடத்துகிறார் என்று விசுவாசித்தான். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்தார். வாசிக்கலாம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்பினான். இன்னைக்கு காலையில உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, முழு நிச்சயமா கடவுளை நம்புங்க, முழு நிச்சயமா ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, முழு நிச்சயமா உன்னை படைத்த தேவனை நம்புங்க, அவர் நிறைவேற்றுவார். ஆபிரகாம் அப்படியே நினைச்சு அதை விசுவாசித்தான். அவன் வீட்டாரோடு இருக்கும்போது கர்த்தர் கூப்பிட்டார், நீ வா, நான் அவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லும்போது அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுக்கு பின்பதாக வந்தான். என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்தார். ஆமென். அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்டு, என்னை நடத்தினவர் உண்டு, என் கூட பிரத்யட்சமாய் பேசினார் அந்த தேவன் உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீ இன்னும் வெறும் வசனத்தை வச்சிட்டு இருக்கிற, இன்னும் இயேசு இயேசுன்னு போற, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நாங்க பார்க்கலையே, நீ இன்னும் அழிவுக்குள்ளதான்
தானே இருக்கிற, இன்னும் எல்லாம் சாபமா தானே இருக்கு, எதுவுமே ஆசீர்வாதமா இல்லையேன்னு புறஜாதி பேசலாம். ஆனா வாக்கு கொடுத்த தேவன் உன்னோடு பிரத்யேகமாய் பேசினது உங்களுக்கும் தெரியும், அடியனுக்கும் தெரியும். சோ கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார், தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறார். அந்த தேவன் தான் இந்த ஆண்டும் சொல்லுகிறார், நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று. ஆபிரகாம் விசுவாசித்தது போல நாம முழு நிச்சயமா நம்புவோம். அவர் அவிசுவாசப்படல. பாருங்க, இன்னைக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க, உங்க விசுவாசம் உயிர் உள்ளதா இருக்கட்டும். இன்னைக்கு செத்த விசுவாசத்தை போல என்ன செய்வாரா செய்ய மாட்டாரா? அவிசுவாசிகள் எல்லாம் எப்படின்னா நம்பிக்கையற்றவர்கள். நம்பி ஒரு காரியம் நடந்தா அதை விசுவாசிப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அம்மா இந்த ஆண்டு உன் விசுவாசம் உயிர் உள்ளதா இருக்கட்டும், உயிர் உள்ளதா இருக்கட்டும். நீ உயிர் உள்ள விசுவாசத்தோட வந்து பார், அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவனாய் ஆனான். அதே மாதிரி கர்த்தராகிய தேவன் உங்கள் விசுவாசத்திலும் உறுதிப்படுத்த விரும்புகிறார். நீங்களும் விசுவாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தின் மீது இந்த ஆண்டு பெற்றுக்கொண்டு தேவ மகிமை காண்பீர்கள். ஆமென், ஆமென். சோ இப்பொழுது உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா எங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பின கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட கர்த்தாவே என் பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிற ராஜா, விசுவாசம் இன்றைய தினத்துல உயிர் உள்ளதாய் மாறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அவிசுவாசப்படுத்துகிற எல்லா பிசாசுடைய எண்ணங்கள், யோசனைகள், மனுஷனுடைய சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாம் விசுவாசித்து போல என் பிள்ளைகளும் ஆண்டவரை விசுவாசிக்க கிருபை தாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தங்களை பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லா நாச மோசங்களும் எல்லா பொல்லாத கிரிகளும் விலக்கி காத்தல்வீராக. விசேஷமா இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தா ஆண்டவரே அவங்களுக்கு பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளிடுவீராக. வியாதிகளை நீக்கி பூரண சுகத்தினால் இடை கட்டுங்க. எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த காலை வேளையில வீட்டிற்குள்ளே பிரவேசித்து ஒவ்வொரு மீண்டும் ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளிடுவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், எங்கும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.